ஒரு ஊரில் ஒரு பணக்காரரு வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருந்தார்ப்பா. அப்போ அந்த பக்கம் ஒரு கண்ணு தெரியாதவர் பிளாஸ்டிக் ஒயர்னால் குறையுள்ள சேரு இதெல்லாம் பின்னி கொடுப்பார் போல இருக்கு. அவரை கூப்பிட்டு செல்வந்தர் வேலை கொடுத்தார். ஒரு கட்டிலையும் ஒரு சேரையும் சரி பண்ணி கொடுக்க சொன்னார். அவரும் கண் இல்லாதவர் நல்லா உட்காந்து ரொம்ப நேரம் அழகாக பின்னி கொடுத்தார். அவர் கூலி கேட்கும்போது ஒரு 3 ரூபா கேட்டிருக்கார். உடனே செல்வந்தர் கூலி கொடுக்க மனசு இல்லை. அவர் 2 ரூபா 1 ரூபாயை குறைச்சி 2 ரூபாய் தான் கொடுத்தார். சரின்னு சொல்லி இந்த கண்ணு தெரியாத வாங்கி வச்சிட்டார். அந்த நேரம் ஒரு பாட்டி ஒரு ஏதாவது காசு கொடுங்க, ஒரு காப்பி வாங்கி குடிச்சிக்கிறேன்னார். உடனே இந்த பணக்காரர் திட்டி அனுப்பிட்டார். காசும் கொடுக்கல, மேற்கொண்டு அந்த பாட்டியை திட்டி அனுப்பிட்டார். ஆனால் அந்த கண் தெரியாதவர் பாட்டியை கூப்பிட்டு ஒரு ரூபா கொடுத்துட்டாருப்பா. உடனே பாட்டி அந்த கண் தெரியவரை நீ நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு போனாங்க. அப்போ அந்த செல்வந்தருக்கு வெக்கம் வந்துச்சு, நம்ம இப்படி வாழ்த்து வாங்காமல் இருக்கோமே அப்படின்னு. அதான் வேலைக்கு தக்கன கூலி கொடுக்கணும், அது நியாயம். 2வது தர்ம சிந்தனை இருக்கணும். ஒருத்தர் கேட்டாங்கன்னா அந்த தக்க உதவி அந்த பாட்டிக்கு, ஒரு பாட்டிக்கு இவர் உதவி செஞ்சுருக்கார். யார்? கண் தெரியாதவர் அந்த பாட்டிக்கு தேவையாய் அறிந்து கொடுத்துருக்கார். அப்போ இந்த கண் தெரியாதவருக்கு ஊனம் இல்லை, ஞானம்தான் இருக்குது. ஆனால் அந்த பணக்காரருக்கு மூளையில் ஊனம்தான் அவருக்கு இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியல. அதுலேருந்து என்ன தெரியுது? தர்மமும் வேணும், உதவி செய்ய பக்குவமும் வேணும்.